ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. டிசம்பர் 20 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? நேத்தே நம்ம இந்த நியூஸை பத்தி பார்த்துருப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த டைகர் காரிடோர் அப்படின்னா என்னன்னு தெரியணும். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த டைகர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு இடத்துல இருக்காது. இப்போ வந்து ஒரு பார்க்லேயே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேஷனல் பார்க்லேயே வந்து விட்டீங்கன்னா அது வந்து அந்த நேஷனல் பார்க்லேயே வந்து இருக்காது. சில சமயம் அந்த நேஷனல் பார்க்ல வந்து உணவுகள் இருக்கும். சில சமயம் வந்து இந்த மேட்டிங்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, மேட்டிங்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அதேதான். மீட்டிங்லாம் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரே நேஷனல் பார்க்ல வந்து அது பண்ணாது. என்ன சொல்றது? அது வந்து அந்த வசதி இருந்தா மட்டும்தான் வந்து ஒரே நேஷனல் பார்க்ல இருக்கும். இல்லைன்னா வந்து பக்கத்துல இருக்க நேஷனல் பார்க் வந்து போயிட்டு போயிட்டு வந்து வரும். சரியா? மொத்தம் வந்து ஒரு 4 நேஷனல் பார்க் சொல்லியிருப்பாங்க. அது நான் கடைசியா சொல்றேன். இந்த போயிட்டு போயிட்டு வரணுமா, இதுல என்ன ஆகுதுன்னா வந்து ஊடால வந்து ரோடு எல்லாம் போடுறதுனால இந்த டைகர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறப்ப வந்து மோஸ்ட்லி வந்து அது ஹிட் ஆகுது, ஆக்சிடென்ட் வந்து ஆகுது. அதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக டைகர் காரிடோர் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. டைகர் காரிடோர்னா ஒன்றும் இல்லை. லைக் வந்து இந்த இங்க இருந்து அந்த இப்ப வந்து ஒரு நேஷனல் பார்க் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு நேஷனல் பார்க் இருக்குன்னா, இங்க இருந்து டைகர் வந்து அங்க போறதுக்கு வந்து ஒரு பாதை மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, சேஃபான ஒரு பாதை மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வந்து காரிடோர்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து மத்திய பிரதேசம் இருக்கும் பாத்தீங்களா, மத்திய பிரதேசம் என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து ஒரு நேஷனல் காரிடோர் வந்து போட்டிருக்காங்க. அதாவது நேஷனல் பார்க் டைகர் காரிடோர் வந்து போட்டிருப்பாங்க. எந்த மாதிரின்னு பாத்துக்கோங்க, மல்டி நேஷனல் பார்க் டைகர் காரிடோர் வந்து போட்டிருப்பாங்க. மொத்தம் வந்து ஒரு 4 டைகர் ரிசர்வ் ஆயிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கங்கா டைகர் ரிசர்வ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பந்தாவர் டைகர் ரிசர்வ் ஒன்று இருக்கும். பனா டைகர் ரிசர்வ் ஒன்று இருக்கும். பெஞ்ச் டைகர் ரிசர்வ் ஒன்று இருக்கும். இப்போ 4 டைகர் ரிசர்வ் இருக்கா. இங்க இருக்க டைகர் வந்து அங்க வந்து போய்க்கலாம், அங்க இருக்க டைகர் வந்து இங்கேயும் வந்துக்கலாம். 4 இதுல வந்து மாத்தி மாத்தி வந்து போய்க்கலாம். நடுவுல வந்து எந்தவித தடங்களும் இல்ல. லைக் வந்து ரோடு போட்டு இருந்தாங்கன்னா அங்க வந்து காரிடோர் வைக்கிறது, எந்தெந்த மாதிரி விஷயத்த வச்சு வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. அண்டர் பாஸ் போடுறது. அண்டர் பாஸ்னா நேரத்தே நான் சொன்னேன், இதுதான் அண்டர் பாஸ். சரியா? அண்டர் பாஸ் போடுறது. அண்டர் பாஸ் மூலியா வந்து லைக் வந்து கீழே வண்டி போய்கிட்டு இருந்துச்சுன்னா மேல வந்து அந்த டைகர் போறதுக்கு வந்து ஒரு பாதை மாதிரி இருக்கும். அதான் வந்து அண்டர் பாஸ். சரியா? அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இவங்க டேக் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, இந்த ரோடு. லைக் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ரோட்டுக்கு மேல வந்து அப்ப அங்கங்க வந்து இந்த ரெட் மார்க் மாதிரி வந்து போட்டுருவாங்க. இந்த ரெட் மார்க் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் வந்து இங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஜோனுப்பா, இது வந்து முக்கியமான இடம், நீ வந்து மெதுவா போ அப்படின்னு ஒரு அர்த்தம். சரியா? இந்த ரெட் மார்க் போட்டு வந்து ஆக்சிடென்ட் வந்து குறைக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து அங்கங்க ஹென்ஸ் வேலி மாதிரி போட்டுறது. இந்த மாதிரி விஷயத்த வந்து நாங்க போட்டு நாங்க வந்து ஆக்சிடென்ட் வந்து குறைக்க போறோம். இந்த மாதிரி நாங்க வந்து ஒரு டைகர் காரிடர் வந்து போட்டிருக்கோம். எந்த மாதிரி பாத்துக்கோங்க, மல்டி நேஷனல் பார்க் டைகர் காரிடர் எங்க வந்திருக்குன்னு பாத்துக்கோங்க, மத்திய பிரதேசல தான் வந்திருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த விஷயத்த வந்து யார் யார் பண்றாங்கன்னா, மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து யார் கூட கோஆர்டினேட் பண்ணி பண்றாங்கன்னா, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கூட சேர்ந்து வந்து பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சு தானே? மத்திய பிரதேச சிஎம் ஒருத்தவர் பாத்தீங்களா, மோகன் யாதவ், அவர் வந்து ஒரு இது மாதிரி வச்சிருக்காரு, ஒரு விஷயம் மாதிரி வந்து வச்சிருக்காரு. 2028 நல்லா பாத்துக்கோங்க, 2028 இந்த ஹைவே எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து எத்தனை கிலோமீட்டருக்கு வந்து போடணும்னா 3368 கிலோமீட்டருக்கு வந்து போடணும். கிட்டத்தட்ட வந்து 36,483 கோடிக்கு 2028 வந்து நாங்க இந்த விஷயத்த வந்து பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க வந்து ஒரு 1,00,000 கோடி வந்து இந்த நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கூட வந்து போட்டிருப்பாங்க, எம்ஓஇ மாதிரி. இந்த மாதிரி வந்து 948 கிலோமீட்டர் வந்து ஒரு ஹைவே போடுறதுக்காக இந்த நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கூட வந்து 1,00,000 கோடிக்கு வந்து ஒரு எம்ஐ போட்டிருப்பாங்க. இப்போதைக்கு எத்தனை கோடி வந்து அவனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்கன்னா 28,000 கோடி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து ரூரல்ல வந்து ரோடு போடணும் அப்படின்றதுக்காக ஒரு 11,310 கிலோமீட்டருக்கு வந்து அடுத்த 3 வருஷத்துல வந்து ரோடு போடணும் அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. அதுவும் ஒரு விஷயம் வந்து வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே? மத்த ஆளுக்குலாம் புரிஞ்சுச்சா நான் பேசுறது, இல்ல ஒரு மாதிரி இருந்துச்சா? ஓகே, சூப்பர். அடுத்த 2 நியூஸ் வந்து முக்கியமான நியூஸ். சரியா? நான் பொறுமையா சொல்றேன், எங்கேயாச்சும் புரியலன்னு சொல்லிருங்க. உங்களுக்கு வந்து செபியை பத்தி நல்லா தெரியும். சரியா? செபி என்ன பண்ணிருப்பான வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். என்ன பார்த்திருப்போம் வந்து இந்த ஆர்பிஐ வந்து சில பல மாஸ்டர் டைரக்ஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க. எதுக்காக போட்டிருப்பானா வந்து இந்த பர்பா நான் வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் வந்து பழைய ரூல்ஸ் இருந்துச்சு, நீ ஒவ்வொரு ரூல்ஸையும் வந்து பார்த்து வந்து உனக்கு வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து எல்லா பழைய ரூல்ஸையும் லைக் வந்து எப்படி சொல்றது, ஒரு ரூல்ஸ் வந்து 2 வாட்டி ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றது, அவுடேட்டடா இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி புதுசா வந்து ஒரு மாஸ்டர் டைரக்ஷன் அப்படின்னு ஒரு டைரக்ஷன் வந்து விட்டான். நான் இருக்கா? எல்லா ரூல்ஸும் ஒரே புக் மாதிரி ஒரு டாக்குமெண்ட் மாதிரி, இதுதான்ப்பா ரூல்ஸ், இவ்வளவுதான்ப்பா ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி விட்டான். நான் இருக்கா? பேங்க் என்பிஎஃப்சிக்கு எல்லாம் விட்டுருப்பாங்க. சூப்பர். அதே மாதிரி என்ன பண்ணிருக்கான் சிபி, அவனோட புரோக்கர்ஸ் இருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருக்கான்.
என்ன சொல்லியிருப்பாங்க வந்து ஆல்ரெடி ரூல்ஸ் இருக்குப்பா. அது வந்து 1992ல செபி ரூல்ஸ் அப்ப 1992 தானே. 1992ல போட்ட ரூல்ஸ். ஆனா வந்து அப்போ போட்டப்போ வந்து எந்த மாதிரி இப்ப பண்ற ஆன்லைன் ட்ரேடிங்கோ இல்லைன்னா வந்து இப்ப இருக்க இன்வெஸ்டர்ஸோ அப்பெல்லாம் வந்து இல்ல. ஆனா வந்து இப்ப வந்து ஏகப்பட்ட பேர் வந்து ஆன்லைன் ட்ரேடிங் வந்து பண்றாங்க. ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்றது, ஒரு ட்ரேடிங் பண்றதுக்காக ஏகப்பட்ட ஆப்லாம் இருக்கு. அப்பெல்லாம் வந்து அந்த எந்த ஆப் எல்லாமே இல்ல. அதனால என்ன பண்றாங்க, அதுக்காக வந்து நாங்க வந்து அப்ப வந்து ரூல்ஸ் வந்து போடல. அதே மாதிரி வந்து ஏகப்பட்ட பழைய ரூல்ஸ் வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சு. அதை வந்து நாங்க வந்து இப்ப மாத்தணும் அப்படின்றதுக்காக புதுசா வந்து ஒரு ரூல்ஸ் வந்து போடுறோம். என்ன ரூல்ஸ் வந்து போடுறாங்கன்னா செபி ரூல்ஸ் 2025 போடுறாங்க அப்படின்றதே பாத்துக்கோங்க. ஆல்ரெடி இருந்த ரூல்ஸ் என்னன்னா செபி ஓல்டு ரூல்ஸ் 1992 இருக்கும். அதை தூக்கிட்டு நியூ ரூல்ஸ் வந்து 2025 வருது அப்படின்றதான் விஷயம். அதுல என்னென்ன மாத்திருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து முன்னாடி வந்து ரூல்ஸ் வந்து எத்தனை பேஜஸ் இருக்கும்னா வந்து 59 பேஜஸ் இருக்கும். சரியா? எத்தனை வார்த்தைகள் இருக்கும்னா 18,846 வார்த்தைகள் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து 59 பேஜ்ல இருந்து 29 பேஜா வந்து குறைச்சிருக்காங்க. 18,846 வார்த்தைகள்ல இருந்து 9,703 அதாவது 9073 வேர்ட்ஸா வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணிருப்பானா வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து அவுடேட்டடா இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அது ரெண்டாவது விஷயம். அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி சொல்றது, இப்ப ரூல்ஸ்னா இந்த பாவா மொத்தமே 11 சாப்டர் தான். சரியா? நீ வந்து ஒவ்வொரு இப்ப என்ன சொல்றது, இப்ப வந்து இப்ப வந்து புரோக்கர்ஸ்க்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொன்றுக்கும் வந்து நீ வந்து தனித்தனியா தேடிலாம் அலையாத. இப்ப என்ன சொல்றது, நீ ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கேன். ரிஜிஸ்டர் பண்றதுக்கு தனியா ஒரு சாப்டர், இந்த சாப்டர் ஓபன் பண்ணிக்க, இந்த சாப்டர் இருக்குள்ள இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட எல்லா ரூல்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும். சரியா? அதுக்கு அடுத்தே வந்து டியூட்டிஸ், எப்படி சொல்றது, இன்ஸ்பெக்ஷன் ரூல்ஸ் வந்து அடுத்து வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து 4-5 பேஜ் கழிச்சு வந்து திருப்பி வந்து ரிஜிஸ்டருக்கு வந்து ஒரு ரூல்ஸ் வரும். என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் எல்லாம் வந்து தூக்கிட்டு ஒரே சாப்டர் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் சம்பந்தப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு ஒரே சாப்டர் வந்து போட்டிருக்காங்க. இந்த பார்ப்பா மொத்தமே 11 சாப்டர் தான். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், இன்ஸ்பெக்ஷன், அந்த 11 சாப்டரையும் போட்டிருப்பாங்க. சரியா? எல்லாத்தையும் தூக்கிட்டு நான் தனித்தனியா சாப்டர் வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? 11 கிளியர் சாப்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்னன்னா வந்து இப்ப வந்து நான் வந்து செபில வந்து புரோக்கரா வந்து எப்படி சொல்றது, இப்போ வந்து நான் என்ன பண்றேன், நீங்க தான் கிளைண்ட்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேரை வந்து வாங்குறதோ, எப்படி சொல்றது, உங்கள்கிட்ட இருந்து காசை வாங்கி ஷேரை வந்து உங்கள்கிட்ட வந்து வாங்கி கொடுக்குறது இருக்கு பாத்தீங்களா, அதை தான் வந்து புரோக்கர்னு சொல்லுவாங்க. இந்த புரோக்கர் வேலையை வந்து நான் வந்து சும்மாலாம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து செபிட்ட வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணிருக்கணும். ஒன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் வந்து என்னால வந்து லீகலா வந்து இந்த புரோக்கர் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் வந்து எனக்கு கிடைக்கும். ஆனா வந்து இந்த ரெஜிஸ்டர் பண்ற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஈஸிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து 1992ல என்னன்னா வந்து ஃபிக்ஸ்டு இன்சைட், நல்லா பாத்துக்கோங்க இந்த வார்த்தை முக்கியம். ஃபிக்ஸ்டு இன்சைட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க. ஃபிக்ஸ்டு இன்சைட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க. அதாவது இப்ப வந்து ஒரு புரோக்கரே வராருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து சில பல அடிப்படை டீட்டெயில் எல்லாம் கேட்பாங்க. இந்த பார்ப்பா உன்னோட லேண்ட்லைன் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் உன் பேர் என்ன, இந்த மாதிரி அடிப்படை டீட்டெயில் எல்லாம் வந்து கேட்பாங்க. இந்த டீட்டெயில் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து ஃபிக்ஸ்டு ரெகுலேஷன். அதாவது செபியோட ஆக்ட் வந்திருக்கும் பாத்தீங்கன்னா 1992ல வந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த ஆக்டுக்கிலே வந்து இந்த மாதிரி விஷயங்களா இருக்கும். இந்த பார்ப்பா உன் போன் நம்பர் இது மட்டும் தான் கேட்கணும், அந்த மாதிரி ரெகுலேஷன் வந்திருக்கும். இப்ப என்ன நான் வந்து ஓகே லேண்ட்லைன்லாம் வந்து அப்போ கேட்டேன். இப்ப வந்து யாருமே லேண்ட்லைன் எல்லாம் யூஸ் பண்றது இல்ல. எல்லாரும் வந்து பர்சனல் போன் நம்பருக்கு வந்து மாத்திட்டாங்க. ஆனா வந்து இதை வந்து நீ வந்து இன்னமும் லேண்ட்லைன் இந்த மாதிரி தான் வச்சிருக்க. இதை வந்து மாத்துறதுக்கு வந்து ஈஸியாலாம் மாற்ற முடியாது. ஏன்னா வந்து செபியோட ஆக்ட் கீழே வந்து இந்த ஃபிக்ஸ்டு ரெகுலேஷன் வந்து இருக்கு. ஒன்ஸ் வந்து நீ மாத்தணும்னா அதுக்கு தனியா வந்து லா வந்து போடணும். அதுக்கு வந்து பார்லிமெண்ட்ல வந்து அப்ரூவல் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் மாத்திர மாதிரி இருந்துச்சு. சரியா? அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ஃபிக்ஸ்டு இன்ஸ்டன்ட் ரெகுலேஷன்ல இருந்து இப்போ வந்து பிரிஸ்கிரைப்டா வந்து மாத்திருக்காங்க. ஓகேவா? ஒன்ஸ் வந்து பிரிஸ்கிரைப்டா மாத்திட்டாங்கன்னா நீ எப்ப வேணா அதை வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். இந்த லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து பர்சனல் நம்பருக்கு வந்து அப்டேட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங்ல இருந்து ஆன்லைன் ட்ரேடிங்கை வந்து அப்டேட் பண்றது, அதை வந்து எப்ப வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுச்சா நான் பேசுனது? மூணாவது விஷயம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன, காலேஜ் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்கன்னா என்ன கேட்பாங்க, உங்க நேம் அட்ரஸ் இந்த மாதிரி கேட்பாங்க பாத்தீங்களா, அதுதான். அதுல வந்து முன்னாடி வந்து இதுதான் கேட்கணும் அப்படின்னு இருந்துச்சு. அதை வந்து மாத்தணும்னா பெரிய வேலையா இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் கிடையாதுப்பா. மாத்துறது வந்து ஈஸியா வந்து மாத்திக்கலாம். அந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மூணாவது விஷயம். சரியா? அதாவது நாலாவது விஷயம். அடுத்து வந்து அஞ்சாவது விஷயம் என்ன பண்ணிருப்பானா வந்து சில பல டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். சரியா? என்னன்னா வந்து அதுல போட்டுப்பாங்க பாத்தீங்களா, இந்த கிளியரிங் மெம்பர்ஸ் எங்க போட்டிருப்பான், கிளியரிங் மெம்பரு, ப்ரொஃபஷனல் கிளியரிங் மெம்பரு, இப்படின்னா என்ன, இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்றது வந்து முன்னாடியே சொல்லியிருப்பான். ஆனா வந்து அந்த வார்த்தைகள் வந்து எப்படி இருக்கும்னா வந்து
மக்களுக்கு வந்து அதாவது நானே வந்து புரோக்கரா இருக்கேன்னா வந்து அதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனான வார்த்தைகளா இருக்கும். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பர்பா இதுதான் கிளியரிங் மெம்பர், இவங்க இதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து டீட்டெயிலா ரொம்ப எல்லாருக்கும் புரியுற மாதிரி வந்து ஒரு டெஃபினிஷன் வந்து கொண்டு வந்திருக்கான் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. முன்னாடி வந்து ரொம்ப ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. அதை வந்து இப்ப வந்து மாத்திட்டு கிளியரா புரியுற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 5வது விஷயம். 6வது விஷயம் என்ன பண்ணிருப்பாங்க வந்து இந்த ரெக்கார்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, முன்னாடி வந்து பிசிக்கலா கையில எழுதி வந்து பிசிக்கல் ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருப்பாங்க. இப்போ வந்து எலக்ட்ரானிக் ரெக்கார்டாக்கு வந்து மாத்திட்டாங்க அப்படின்றத நான் வச்சுக்காங்க. அடுத்து வந்து 7வது வந்து இந்த புரோக்கர்ல வந்து பிக் புரோக்கர்ஸ் சொல்லுவாங்க. எப்படி சொல்றது, அதாவது நான் புரோக்கர் இருக்கேன்னா எனக்கு வந்து ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து பெரிய புரோக்கர் அப்படின்ற ஒரு அர்த்தம். இந்த பிக் புரோக்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து சில ரூல்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இந்த பார்ப்பா நீ வந்து ரொம்ப முக்கியமான ஆளு, அதனால வந்து நான் வந்து நார்மல் புரோக்கர் வந்து வாட்ச் பண்ற மாதிரி ஒன்னும் வாட்ச் பண்ண மாட்டேன். நான் வந்து உன்னை வந்து எஸ்டா வந்து க்ளோஸா வந்து வாட்ச் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த புரோக்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த புரோக்கர்ஸ் வந்து இவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன பிரச்சனை இருக்கும் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு ரூல்ஸ் வந்து சொல்லுவான், செபி வந்து ஒரு ரூல்ஸ் வந்து சொல்லுவான். இவன் வந்து இதை ஃபாலோ பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற டவுட் வந்து அவனுக்கு வரும். அதுக்கும் இப்போ வந்து ஒரு சொல்யூஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த புரோக்கர்ஸ்லாம் நீ வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான்ப்பா உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைன் ரெகுலேட்டரி. அவன் சொல்றதா வந்து நீ வந்து ஃபாலோ பண்ணணும். நீ வந்து உன்னோட ஸ்டேட்மெண்ட்டையோ இல்லைன்னா வந்து உன் ரெக்கார்டையோ அவன்கிட்ட தான் வந்து நீ சப்மிட் பண்ணணும். அவன் தான் உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைன் ரெகுலேட்டரி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? கடைசியா சொன்னது ஃபர்ஸ்ட் லைன் ரெகுலேட்டர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான், சரியா? அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன சொல்றானோ அதை வந்து நீ கேட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 8 வித ரூல்ஸ். 8மே ஓகே தானே? செபி வந்து இப்போ மாத்திருக்குது 1992ல இருந்து 2025 ரூல்ஸ். ஹலோ, இருக்கீங்கன்னு சொன்னாதான் புரிஞ்சிச்சுன்னு சொன்னாதான் எனக்கு புரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பான் வந்து அந்த பேஜஸ் 59ல இருந்து 29, அதுக்கப்புறம் அவுடேட்டடான இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் வந்து தூக்கி இருப்பாங்க. அடுத்து வந்து 11 கிளியர் சாப்டர் வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து முன்னாடி வந்து ஃபிக்ஸ்டு இன்சைட் ரெகுலேஷனா இருந்துச்சு, இப்போ வந்து ஓகே ப்ரிஸ்கிரைப்டா வந்து மாத்திருப்பாங்க. அடுத்து வந்து 5வது விஷயம் என்ன பண்ணிருப்பாங்க வந்து இந்த டெஃபினேஷன் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது கிளியர் கட்டா வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இதுதான் இதுதான் அது அப்படின்னு. அடுத்த விஷயம் என்னன்னா வந்து முன்னாடி வந்து இந்த பிசிக்கல் ரெக்கார்டு தான் இருக்கும், அதை வந்து எலக்ட்ரானிக் ரெக்கார்டா வந்து மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா வந்து பிக் புரோக்கர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அடுத்து வந்து இந்த புரோக்கர்ஸ் வந்து நீ வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்றதா வந்து கேட்கணும், அவன் தான் உனக்கு ரெகுலேட்டரி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னா வந்து பிஎஃப்ஆர்டிஏ, சரியா? இவனும் சில பல ரெகுலேஷன் எல்லாம் மாத்திருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க, பிஎஃப்ஆர்டிஏ எக்ஸிட் அண்ட் வித்ட்ரால் அண்டர் த என்பிஎஸ் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி என்பிஎஸ்னா என்ன, ஓபிஎஸ்னா என்ன, யூபிஎஸ்னா என்ன எல்லாத்தையும் சொல்லியாச்சு, சரியா? எல்லாத்துக்கும் ஓகே தானே? நான் திருப்பி சொல்லணுமா? ஓகே, இப்போ என்ன வந்து என்பிஎஸ், சரியா? என்பிஎஸ் மட்டும் நான் லைட்டா சொல்லிடுறேன். அதாவது என்பிஎஸ்னா என்னன்னா வந்து நீ வந்து மாசம் வந்து ஒரு 30,000 சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து 10% வந்து உனக்கு வந்து என்பிஎஸ் வந்து பிடிப்பாங்க. 10%னா ஒரு 3,000 ரூபாய். ஒரு கணக்கெல்லாம் பார்க்காதீங்க, எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், சரியா? 30,000 சம்பளம் வாங்கினேன்னா ஒரு 10% வந்து உனக்கு வந்து என்பிஎஸ் வந்து பிடிப்பாங்க, 30,000. அதே இது கவர்மெண்ட் வந்து ஒரு 14% வந்து உனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவான். ஒரு மாசத்துக்கு வந்து எவ்வளவு இருக்குன்னா வந்து உன்னோட 3,000 கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பான் பாத்தீங்களா, ஒரு 14%. அந்த 14% சேர்த்து மொத்தமா வந்து இத்தனை அமௌண்ட்ன்றது வந்து உன் கணக்குல வந்து ஏறிடும். உன் என்பிஎஸ் அக்கௌண்ட் வந்து வச்சிருப்ப பாத்தீங்களா, அந்த என்பிஎஸ் அக்கௌண்ட்ல வந்து ஏறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து இந்த மாதிரி எத்தனை வருஷம், ஒரு 30 வருஷம் வந்து நீ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருப்ப. அந்த 30 வருஷத்துல மொத்தமா வந்து எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ, மொத்தமா இல்ல ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு அமௌண்ட் வந்து இருக்கும் பாத்தீங்களா, அந்த அமௌண்ட்டை வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு மொத்தம் 30 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த பல்கா இருக்க அமௌண்ட்ல 60% வந்து நீ 60 அந்த ரிட்டைர்மெண்ட் வயசு இருக்கும் பாத்தீங்களா, அந்த வயசப்ப வந்து மொத்தம் பல்க் அமௌண்ட்ல 60% வந்து நீ வந்து லம்பா வந்து எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்க 40% வந்து மாசம் மாசம் பென்ஷன் கணக்கு வந்து உனக்கு வந்து கொடுப்பாங்க. இதுதான் என்பிஎஸ். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம். மேலாப்ல மட்டும் தான் இப்ப வந்து சொன்னேன். இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த என்பிஎஸ்ல சில பல ரூல்ஸ் எல்லாம் வந்து மாத்திருக்காங்க. யார் இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்கன்னா பிஎஃப்ஆர்டிஏ அப்படின்ற ஒருத்தவங்க தான் பண்ணியிருக்காங்க. உங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா, நான் வச்சுக்கோங்க 10%, 14% எல்லாம் முக்கியம். ஓகே, ஓகே. இப்ப இந்த ரூல்ஸ்க்கு வந்துருங்க. என்ன சொல்லியிருக்கான வந்து இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டேர்ம் வந்து சொல்லிடுறேன். லைன்னா என்னன்னு தெரியணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து லைன்னா என்னன்னு தெரியணும். உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்,
இப்போ வந்து நீ வந்து கோல்டு லோனே வாங்க போற, அதாவது உன் கழுத்துல வந்து ஒரு செயினை வந்து போட்டிருக்க, அவசரமா உனக்கு காசு வந்து தேவைப்படுது. அந்த செயினோட மதிப்பு வந்து ஒரு 5 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பேங்க் என்ன சொல்ற, இந்த பருப்பா இந்த நகையை வந்து நீ வச்சுக்க, இந்த செயினை வச்சுக்க, இதை வச்சுட்டு எனக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபா ஒரு லோன் வந்து எனக்கு தேவைப்படுது, அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்றத சொல்லுவேன். அவன் என்ன பண்ணுவான், அந்த நகையை செக் பண்ணிட்டு இந்த பருப்பா அதிகபட்சம் வந்து ஒரு 3 லட்சம் முடியும் இந்த நகைக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 3 லட்ச ரூபா வந்து உனக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்ப என்ன அவங்க வந்து அந்த நகை வந்து அந்த பேங்க்ல தான் இருக்கும். ஆனா வந்து அந்த நகையோட உரிமையாளர் யாரு, நீதான். ஆனா வந்து உன்னால வந்து அந்த நகையை வந்து இப்ப எடுத்து போட்டு இப்ப என்னோட நகை தான் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்து வந்து உன்னால வந்து போட முடியுமா, முடியாதுல்ல. அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு வந்து நீ வந்து லோன் எடுத்திருந்தேன்னா அந்த 3 வருஷத்துக்கும் அந்த நகையோட ரைட்ஸ் வந்து யார்கிட்ட இருக்குமா, வந்து அந்த பேங்க்ல தான். ஹலோ, கேக்குதா யாருக்குது? அப்பப்ப கட் ஆயிடுது, என்னன்னு தெரியல. என்ன சொன்னேன்? அந்த அந்த பேங்க், அதாவது அந்த 2 வருஷம் வந்து அந்த பேங்க் தான் வந்து அந்த நகையோட உரிமையாளர், சரியா? 2 வருஷம் கழிச்சு வந்து நீ வந்து காசை பே பண்ணா வந்து அந்த நகையை வந்து நீ வந்து வாங்க முடியும். இந்த 2 வருஷத்துல வந்து ரைட்ஸ் வந்து யார்கிட்ட இருக்கும், அந்த பேங்க்ஸ்ட தானே இருக்கும். அந்த பீரியட தான் வந்து அந்த ரைட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை தான் வந்து லைன் சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? நான் விட்டு விட்டு சொன்னேன் அங்கங்க, அப்பப்ப ஆடியோ கட்டாச்சு. புரிஞ்சுச்சு அந்த டேர்ம்? ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க, இந்த ரூல்ஸ்க்கு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன பண்ணிடுவானா, இந்த என்பிஎஸ் அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, முன்னாடி எப்படின்னா வந்து இப்போ வந்து உனக்கு அவசரமா வந்து காசு வந்து தேவைப்படுச்சுன்னா, இப்போ வந்து பேங்க்ல போய் நிக்கிற, இந்த பருப்பா எனக்கு வந்து அவசரமா காசு தேவைப்படுது, நான் வந்து இந்த மாதிரி என்பிஎஸ் கட்டுறேன், இதை செக்யூரிட்டியா வச்சுட்டு எனக்கு வந்து லோன் தானா, தரமாட்டான். இப்ப என்ன பண்றான்னா, என்பிஎஸ் வந்து செக்யூரிட்டியா வச்சு வந்து நீ வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்கன்னா, அதிகபட்சம் வந்து 25%. இப்போ வந்து ஒரு 8 லட்ச ரூபாய் நீ வந்து என்பிஎஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன்னா 25% அவ்வளவு வரும். 2 லட்சம் முடியும் வந்து நீ வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இது முதல் விஷயம், சரியா? அதுக்கு அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பார்ஷியல் வித்ரால். பார்ஷியல் வித்ரால் முன்னாடி வந்து இந்த பார்ஷியல் வித்ரால் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, நீ வந்து இந்த மெடிக்கல் எமர்ஜென்சி இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பார்ஷியல் வித்ரால் வந்து பண்ணலாம். ஆனா வந்து எல்லா வித டிசீசஸ்க்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு டிசீசஸ் இருக்கும், அதுக்கு மட்டும் தான் வந்து ஏதாச்சும் வந்து உனக்கு வந்து அந்த டிசீஸ் வந்துச்சுன்னா இந்த என்பிஎஸ் அமௌண்ட் வந்து நீ வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஆனா வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட டிசீஸ் எல்லாம் இல்லப்பா, எந்த வித டிசீஸுக்கும், நல்லா பார்த்துக்கோங்க, மெடிக்கலுக்கு மட்டும் தான், எந்த வித டிசீஸுக்கும் ஏதாச்சும் உனக்கு வந்துச்சுன்னா நீ வந்து பார்ஷியல் வித்ட்ரால் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த ஒரு புதுசா வந்து வீடு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் வந்து போட்டுருக்காங்க. முன்னாடி வந்து நீ வந்து உன்கிட்ட வந்து சொந்த வீடு வந்து இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அந்த வீடு வந்து உன் பேர்ல இருக்கக்கூடாது. இந்த பரம்பரை சொத்துன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஆஹ் அந்த மாதிரி வீடு இருந்தா ஓகே. ஆனா வந்து உனக்குன்னு ஒரு சொந்த வீடு வந்து இருக்கக்கூடாது, இது ஒரு கண்டிஷன். இந்த மாதிரி உனக்குன்னு சொந்த வீடு இல்ல, இந்த இப்போ வந்து நீ வந்து புதுசா வந்து ஒரு வீடு வந்து வாங்க போறீங்கன்னா அதுக்கு வந்து நீ வந்து இந்த என்பிஎஸ் அக்கௌண்ட் வந்து என்பிஎஸ்ல வந்து ஒரு காசு வந்து வச்சிருப்ப பாத்தீங்களா, அதை வந்து பார்ஷியல் வித்ரா வந்து பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி இருந்தது, இப்போ வந்து ரீடைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து இந்த ஸ்டார்ட் அப், இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட், இதுக்கெல்லாம் வந்து நீ வந்து என்பிஎஸ்ல இருந்து பார்ஷியல் வித்ரால் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிச்சா? பார்ஷியல் வித்ரால்ல மொத்தம் 3 விஷயம். வந்து மெடிக்கலுக்கு வந்து எல்லா வித நோய்க்கும் வந்து இப்போ வந்து எடுத்துக்கலாம், அது விஷயம். அடுத்து வந்து இந்த ஹவுஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி இருந்ததை அப்படியே வந்து ரீடைன் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து மூணாவது விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஸ்டார்ட் அப், இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட், இதுக்கெல்லாம் வந்து இனிமே வந்து இந்த பார்ஷியல் வித்ரால் வந்து கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் புரிஞ்சிச்சா, பார்ஷியல் வித்ரால்? ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க வந்து, ஆஹ் இதே பார்ஷியல் வித்ட்ரால் தான். இதை என்ன சொல்லிருக்காங்க வந்து, இப்ப வந்து நீ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், என்பிஎஸ் அக்கௌண்ட் வச்சு வந்து நீ வந்து லோன் வாங்கிக்கலாம்னு சொன்னேன்னா, இப்ப வந்து 2 லட்ச ரூபாய் நீ வந்து லோன் வாங்குற.
நீ வந்து ரிட்டையர் ஆயிட்ட, ஆனா வந்து இன்னும் வந்து அந்த லோன் வந்து அப்படியே தான் இருக்கு. ஒரு லட்ச ரூபாய் இன்னும் மிச்சம் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த பார்ஷியல் வித்ட்ரால் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பார்ஷியல் வித்ட்ரால் வந்து வச்சு அந்த பேலன்ஸ் இருக்க லோன் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து நீ வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க வந்து லாக்இன் பீரியட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் வந்து என்பிஎஸ்ல சேர்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு வந்து எந்த ஒரு அவசரமான ஒரு காரணமோ இல்ல வந்து ஒரு எமர்ஜென்சியோ சொல்லி வந்து நான் வந்து வெளியே வரணும், நான் வந்து என்னால வெளியே வர முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து அதோட லாக்இன் பீரியட் வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னா வந்து 5 வருஷம் இருந்துச்சு. 5 வருஷம் இருந்தா மட்டும்தான் வந்து உன்னால வந்து வெளியே வர முடியும். ஓகேவா? இப்போ வந்து அந்த லாக்இன் பீரியட் வந்து எடுத்து விட்டுருக்காங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா? 5 இயர் லாக்இன் பீரியட் வந்து முன்னாடி இருந்துச்சு, இப்போ வந்து அதை வந்து எடுத்து விட்டாங்க. ஓகே தானே? அடுத்து போலாம் தானே? அடுத்த ரூல்ஸ் மட்டும் சொல்லுங்களேன், டக்குன்னு முடிச்சிடலாம். ஏதாவது புரியலன்னு சொல்லிருங்க, ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நார்மல் எச்சிட்யூட். அதாவது முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து 60 வயசு ஆனா மட்டும் தான் லாக்இன் பீரியட் வேற, எக்ஸிட் ரூல் வேற. சரியா? முன்னாடி எப்படி இருந்தா வந்து இந்த எக்ஸிட் ரூல் வந்து எப்படி இருந்துச்சுன்னா வந்து 60 வயசு முடிஞ்சா மட்டும்தான் வந்து நீ வந்து அந்த என்பிஎஸ் வந்து முடிஞ்ச மாதிரி. இப்ப என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் கிடையாதுப்பா. என்பிஎஸ்க்கு வந்து நார்மல் டைம் பீரியட் எவ்வளவு இருக்கு? 15 வருஷம் தானே. நீ 45 வருஷத்துல போட்டேன்னா அடுத்த ஒரு 15 வருஷம், அதாவது 60 வருஷம் முடியும் வந்து இருந்துக்கலாம். ஆனா வந்து 30 வயசுல என்பிஎஸ்ல சேர்ந்தேன்னா நீயும் 60 வருஷம் முடி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீ வந்து 15 வருஷத்துக்கு முடியும் இருந்தா மட்டுமே போதும். அதுக்கப்புறம் வந்து நீ வந்து வெளியே வந்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த லார்ஜ் ஸ்டம்ப்னு சொன்னேன்னா இந்த என்பிஎஸ்ல வந்து நீ வந்து மொத்தமா வந்து போடுவ. அதாவது என்ன சொல்றது, இன்வெஸ்ட் வந்து மாசம் மாசம் 3000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவேன். கவர்மெண்ட் வந்து ஒரு 14% இன்வெஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி வந்து 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக்ல வந்து போடுவாங்க. அதுக்கடுத்து அந்த மொத்த அமௌண்ட் வந்து உனக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி சொன்னேன்னா அதுல என்ன சொல்லியிருக்காங்க வந்து நான் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ். ஓகே, கவர்மெண்ட் ஆபீசர்னா என்ன சொன்னாங்க, 60% 40% வந்து எடுத்துக்கலாம்னு சொன்னா, அதே இது இந்த பிரைவேட் கம்பெனிஸ்ல பிரைவேட் ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நீ வந்து என்பிஎஸ்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்க. 60 வயசு முடிகிறப்ப வந்து உனக்கு வந்து உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னா வந்து ஒரு 8 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா பாத்துக்கோங்க. அப் டு 8 லட்சத்துக்கு வந்து ஒரு ரூல்ஸ், 8 லட்சத்துக்கு மேல வந்து ஒரு ரூல்ஸ், 8 லட்சத்துக்கு மேல வந்து ஒரு ரூல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அப் டு 8 லட்சம் முடி இருந்துச்சுன்னா வந்து நீ என்ன பண்ற, இந்த லார்ஜ் சம்ப் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து 100% வந்து பண்ணிக்கலாம். புரிஞ்சிச்சா? லார்ஜ் சம்ப்னா என்ன, அனுவட்டி என்ன, அனுவட்டின்றது மாசம் மாசம் பென்ஷன் மாதிரி. லார்ஜ் சம்ப்னா மொத்தமா வந்து நீ எடுக்கிற மாதிரி. நான் பேசுற பாஷை வந்து புரியுது தானே? ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல என்பிஎஸ்னா என்ன, அப்ப சொன்னேன் பாத்தீங்களா, அதுல இருக்கிறத வந்து இப்ப சொல்றேன். 30 வருஷம் கழிச்சு வந்து உனக்கு பல்கா வந்து நீ வந்து ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிருப்ப. அந்த 10 லட்ச ரூபாவை 60% வந்து லார்ஜ் சம்பா வந்து நீ வந்து எடுத்துக்கலாம். மிச்சம் 40% வந்து உனக்கு வந்து மாசம் மாசம் வந்து அவங்க வந்து கொடுப்பான், பென்ஷன் மாதிரி வந்து கொடுப்பான். புரியுதா? யாருமே பதில் பேச மாட்டீங்களே. நீங்க புரிஞ்சாதான் எனக்கும் தெரியும். மத்தாளுக்குலாம் புரியுதா நான் பேசுறது? இவ்வளவு நாள் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தது. ஓகே, அது வந்து 60% 40% கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கு. இப்ப என்ன பண்றாங்கன்னா நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, ரெண்டு விஷயத்த சொல்றாங்க. இந்த பரவா நீ வந்து 8 லட்சம் முடியும் வந்து என்பிஎஸ்ல கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தேன்னா நீ வந்து 100% சம்பா வந்து எடுத்துக்கலாம், லார்ஜ் சம்பா வந்து எடுத்துக்கலாம். ஆனா வந்து 8 லட்சத்துல இருந்து 12 லட்சம், அதாவது 8 லட்சத்துக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா நீ வந்து 80% முடியும் லார்ஜ் சம்பா வந்து எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்க 20% வந்து இந்த அனுவட்டி, அதாவது மாசம் மாசம் பென்ஷன்லயே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இது 7வது ரூல்ஸ். அடுத்து வந்து என்ன சொல்லியிருப்பான் வந்து, வேற என்ன சொல்லியிருப்பான்? ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். 7 வித ரூல்ஸ் புரிஞ்சிச்சா? என்ன சொல்லியிருப்பான வந்து இந்த 8 லட்சத்துக்கு மேல இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. 80% வந்து லார்ஜ் சம்பா வந்து எடுத்துக்கலாம், 20% வந்து மந்த்லி பெட்ஸ் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து அப் டு 6 லேக் முடியும் லார்ஜ் சம்பா வந்து எடுத்துக்கலாம், மிச்சம் வந்து அனுவட்டியா வழியா இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே? அடுத்த விஷயம் போலாம் தானே? சரி, அடுத்த விஷயம் போறேன். அடுத்த விஷயம் என்னன்னா வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த இவி வெஹிக்கிள் எல்லாம் வச்சிருக்கவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவ, சார்ஜிங் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா. நீ வந்து எப்படி வந்து பெட்ரோல் போடுறியோ அதே மாதிரி வந்து இவிக்கு எப்படி இருக்கும்னா வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒன்ஸ் வந்து நீ போய் வந்து சார்ஜ் போட்ட பிறகு வந்து நீ வந்து பே பண்ணணும். ஆனா வந்து பே பண்றப்ப எப்படி இருக்கும்னா வந்து ஒவ்வொரு அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு சார்ஜிங் ஸ்டேஷனா இருக்கும். இப்போ வந்து எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஒரு பேமெண்ட் மெத்தட் வந்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து நான் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கும், அங்க வந்து ஒரு பேமெண்ட் மெத்தட் வந்து வச்சிருப்பாங்க. நான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்க சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும், அங்க வந்து ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இதை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 பேர் வந்து சைன் பண்ணிருக்காங்க. யார் யாருன்னு பாத்துக்காங்க, ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கும் என்பிசியோட பாரத் பில் பே லிமிடெட், இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு இவி வாலெட் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி வேலை செய்யும் நான் சொல்லிடுறேன். இந்த ஏர்டெல் தேங்க் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும் சரியா,
அந்த ஆப்பை வந்து இப்போ வந்து நீ ஓப்பன் பண்ணிட்டேன்னா புதுசா ஒரு ஆப்ஷன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்ன ஆப்ஷன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா இவி ரீசார்ஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீ கிளிக் பண்ணிட்டு ஒரே நிமிஷம். ஓகே, அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உன் மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க. ஒன்ஸ் வந்து உன் மொபைல் நம்பர் வந்து நீ கொடுத்துட்டேன்னா வந்து நீ எப்படி வந்து இந்த ஃபாஸ்டாக்ல வந்து ரீசார்ஜ் பண்ற, லைக் வந்து இந்த ஃபாஸ்டாக் கட்ட இருந்தா மட்டும் போதும் உன்னால வந்து ஈஸியா வந்து போயிட்டு வர முடியும். அதே மாதிரி வந்து இந்த இ வாலெட் இருக்கும் சரியா. நான் வந்து ஒன்ஸ் வந்து இந்த ஏர்டெல் தேங்க் ஆப்ல வந்து நீ இந்த இவி ரீசார்ஜ்க்கு வந்து ஒரு அந்த வாலெட்ல வந்து ஒரு 500 ரூபாவோ ஒரு 1000 ரூபாவோ வந்து போட்டு வச்சுக்கலாம். அந்த போட்டு வச்சுக்கிட்டேன்னா வந்து நீ வந்து நார்மலா போய் வந்து நீ வந்து அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ல வந்து சார்ஜ் பண்ணா மட்டும் போதும் இந்த இவி வாலெட்ல இருந்து அவங்க வந்து காசு எடுத்துக்கிடுவாங்க. இதுக்குன்னு தனியா வந்து நீ எந்த ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, தனியா எந்த கியூஆர் கோடு வழியாகவும் ஸ்கேன் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? புதுசா வந்து ஒரு இவி வாலெட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யார் யார் கொண்டு வந்திருக்காங்க பாத்துங்க. ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கும் இந்த என்பிசியோட பாரத் பில் பே லிமிடெட் அவங்க 2 பேர் சேர்ந்தா இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எந்த ஆப் வழியா பண்ணலாம் பாத்துக்கோங்க. ஏர்டெல் தேங்க் ஆப் வழியா வந்து இந்த இவி வாலெட்ல வந்து நீ வந்து காசு வந்து போட்டு வச்சுக்கலாம். நீ எப்பப்பெல்லாம் வந்து சார்ஜ் போடுறியோ அப்பப்பெல்லாம் வந்து அந்த வாலெட்ல இருந்து காசு வந்து எடுத்துக்கிடுவாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சான இந்த விஷயம்.